என் பேர் கார்த்தினே. அவனியாபுரம்ண்ணே. ஒரு டிகிரி பானே முடிச்சிருக்கேன். பிஎஸ்சி ஃபிசிக்கல் எஜுகேஷன். அந்த டிகிரி அந்த இது கம்ப்ளீட் பண்ணிட்டேனே. தொடர்ந்து இப்போ அவனியாபுரத்தில் வந்து 4 தடவை வந்து ப்ரைஸ் அடிச்சிருக்கேங்க. இந்த வருஷம் வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கார் வின் பண்ணியிருக்கேன். போன வருஷம் வந்து செகண்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். முந்தின வருஷம் வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். அதுக்கு முந்தினதையும் திரும்ப செகண்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு எப்படி ஆர்வம் வந்து? நம்ம வீட்டில் முன்னாடி மாடு வச்சுருந்தாங்கண்ணே. நம்ம அப்பா, நம்ம ஐயா, நம்ம மாமா எல்லோரும் மாடு வச்சுருந்தாங்கண்ணே. அவங்கள பார்த்து அப்படியே நம்ம மாடு நம்மளே பிடிக்க வைக்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆர்வம் வந்துருச்சு. ஃபஸ்ட்டு வந்து மாடு நீங்கள் வந்து வளர்த்தீங்களா இல்லை வந்து? மாடு நான் வளர்த்தேனே. முன்னாடி ஒரு மாடு வளர்த்தேன். நான் என் ஃப்ரெண்டு எல்லாருமே மாடு வளர்த்தோம்னே. கூட அப்போ ஸ்கூல் படிக்கும்போதே மாடு வளர்த்தோம்னே. அந்த மாடு வந்து 2 போட்டியில் அவுத்தேன். மாடு வந்து தோத்துருச்சுங்க. மாடு புடி மாடு ஆயிடுச்சு. 2 போட்டியுமே அவுத்து 2 போட்டியுமே புடி மாடு ஆயிடுச்சு. சரி கொஞ்சம் டைம் சரியில்லை, அதனால் வந்து நம்ம வந்து அப்படியே சும்மா சின்ன சின்ன இடம்லாம் பிடிச்சி அப்படியே பழக்க கண்டியில் பிடிச்சி அடுத்து மாடுலாம் அட்டன் பண்ணி அப்படியே அதில் வந்து பழக்கம் வந்துருச்சுண்ணே. இது வரைக்கும் எவ்வளோ ஜல்லிக்கட்டுகள் போயிருப்பீங்க? என்ன மாதிரி பரிசுகள்லாம்? எல்லா ஏரியா ஜல்லிக்கட்டுக்கும் போயிருக்கோம்ண்ணே. புதுக்கோட்டை, கோயம்புத்தூர், திருப்பூர் எல்லா ஊருக்கும் போயிருக்கோம்ண்ணே. கார் 2 கார் வாங்கியிருக்கேன். பைக் 7 பைக் வாங்கியிருக்கேன். 7 பைக் வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வந்து பிரிட்ஜு கொடுத்துருக்காங்க. ஒரு ஊரில் சைக்கிள் கொடுத்துருக்காங்க, ஒரு ஊரில் பைக் கொடுத்துருக்காங்க, ஒரு ஊரில் கார் கொடுத்துருக்காங்க. 25 மாடு பிடிச்சி ஒரு இடத்துல ஃபஸ்ட்டு ப்ரைஸுன்னு சைக்கிள் வாங்கியிருக்கேனே. ஒரே மாடு பிடிச்சி ஒரு ஏரியாவில் சைக்கிள் வாங்கியிருக்கேனே. நம்ம வந்து இன்ன வரைக்கும் ப்ரைஸுக்காண்டி அதுக்காண்டிலாம் மாடு பிடிக்க மாட்டோம்ண்ணே. அவன் பேர் அவனியாபுரம்னு ஊர் பேர் தெரிஞ்சால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கொண்டுமே எனக்கு அந்த டைமே கார் வாங்கிட்டான். எல்லா ஃபீலிங் ஒன்றா இருந்துச்சு. நம்ம அண்ணன் நம்மளோட விளாட்றவங்க, வடஞ்செல்லியில் விளாட்றவங்க செகண்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க. அவனியாபுரத்துக்கு அவங்களும் சேர்ந்து பெருமை கொடுத்துருக்காங்க. அது நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணே. ஃபஸ்ட்டு ப்ரைஸுக்கு கொடுத்த மாதிரியே எல்லா ஃப்ரீடமும் எல்லா உரிமையும் மீதி செகண்ட் 2 ப்ரைஸும் கொடுக்கணும்ண்ணே. ஏன்னா அவங்களும் வீரங்க தானே. அவங்களும் பாவம் கஷ்டப்பட்டு தானே பிடிச்சாங்க. அந்த ஒரு மாட்டில் 2 மாட்டில் தான் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரைஸ்ன்னு வருது, அவன் செகண்ட் ப்ரைஸ்ன்னு வருது. அவர் காயப்பட்டுருச்சு அந்த இடத்துல, ரொம்ப காயமாயிடுச்சு. அதனால் பாவம் செகண்ட் ப்ரைஸ் வாங்கிட்டாங்க. இப்போ போன ஜல்லிக்கட்டில் நீங்கள் 2வது பரிசு வாங்கினீங்க. இந்த தடவை வந்து முதல் பரிசு. போன தடவை முடிவு பண்ணீங்களா இந்த தடவை கண்டிப்பாக வாங்கணும் அப்படின்னு? அது என்ன மாதிரி பயிற்சிகள் இல்லை எதுவும் கூடுதலாக எதுவும் விரதங்கள் அந்த மாதிரி இருக்கும்? ஆமாண்ணே. எப்போயுமே 45 நாள் விரதம் இருந்துருவோம்ண்ணே ஜல்லிக்கட்டில். ஏன்னா நம்ம சுற்றி எல்லாருமே, நம்ம பசங்க எல்லாருமே மாடு வச்சுருக்காங்க. அண்ணன்லேருந்து மாமாலேருந்து எல்லாருமே மாடு வச்சுருக்காங்கண்ணே. ஏன்னா வந்து நம்ம மட்டும் விரதம் இருந்தால் போது, மாடு வளர்க்குறவங்களும் விரதம் இருப்பாங்கண்ணே. நம்ம வந்து மாடு வச்சுருக்கோம், மாமாலேருந்து எல்லாருமே 45 நாள் எல்லாருமே விரதம் இருப்போம்ண்ணே. மாலை போட்டு காப்பு கட்டிட்டு அதுக்குன்னு தனி விரதம் இருப்போம்ண்ணே. அவங்க வந்து மாடு அவுக்குறதுக்கு விரதம் இருப்பாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸு அண்ணங்க எல்லாருமே சேர்ந்து மாடு பிடிக்கிறதுக்கு விரதம் இருப்போம். இந்த ஜல்லிக்கட்டில் நீங்கள் விளாண்டுட்டு இருக்கப்போ 2-3 தடவைக்கு மேலே காயம்பட்டு நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு போனீங்க. சிகிச்சைக்கு போயிட்டு திரும்பவும் மீண்டும் வந்து களத்தில் நின்று ஆடணுன்ற வெறிக்கான காரணம் இல்லைண்ணே. நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தம்பி பாலான்னு ஒரு பையன் நம்ம அவனியாபுரத்துக்காண்டி வந்து உயிரை விட்டான். அந்த பையில வந்து நம்ம ஊருக்காண்டி உயிரை விட்டுருக்கான். அப்போ வந்து நம்ம இந்த மாதிரி சின்ன காயம்லாம் வந்து நினச்சிக்க கூடாது. நம்ம ஊருக்கு நம்ம பெருமை சேர்க்கணும். அந்த இடத்துல வந்து அவன் பேரை வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணணும், பாலான்னு பேரை சொல்லணும். நம்ம அதுக்காண்டி தானே நம்ம பிடிச்சோம். ஏன்னா நம்ம வீட்டிலே வந்து ரொம்ப அதெல்லாம் எப்படி சொல்கிறது, ஒரு சின்ன அடிபட்டால் கூட தாங்கிக்க முடியாது. அதனால் வந்து அவன் பேர் அந்த இடத்துல நம்ம சொல்லணும் அப்படின்றதுக்காண்டி தான் ஒரு இதோட ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கினேன். உங்கள் குடும்ப சூழ்நிலை எப்படி? உங்கள் வீட்டில் என்ன, அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க? அப்பா வந்து கூலி வேலை பார்க்குறாங்கண்ணே. அம்மா வந்து வீட்டில் இருக்காங்கண்ணே, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க. அம்மா கொஞ்சம் உடம்பு முடியலண்ணே. அப்பா வந்து கூலி வேலை பார்க்குறாங்க. தம்பி படிக்கிறானே. 2 பேருமே படிக்கிறாங்கண்ணே. நம்ம நானே படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன். 2 தம்பியிலையுமே நம்ம நானே படிக்க வச்சுக்கிட்டு இருக்கோம். அப்பா முடிஞ்ச அளவு ஒர்க் பண்ணுவாங்கண்ணே. முடியாத பட்சத்துக்கு நான் ஏதாச்சும் போய் இப்போதைக்கு ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போய் மேனேஜ் பண்ணிக்கிறேண்ணே. இப்போ வீட்டில் என்ன சொல்கிறாங்க? நீங்கள் விளையாட ஆரம்பித்தப்போ என்ன சொன்னாங்க? நீங்கள் முதல்ல பரிசு வாங்கினப்போ என்ன சொன்னாங்க? இப்போ அவங்க மனநிலை எப்படி இருக்குது நீங்கள் விளையாடுறது? இல்லைண்ணே. வீட்டில் வந்து எப்படின்னா நம்ம எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணுவாங்க. ஜல்லிக்கட்டுன்னு சப்போர்ட் பண்ண மாட்டாங்களே, எல்லாத்துக்குமே நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ 2வது தம்பி வந்து கபடி விளாட்றான். கபடியிலையும் கீழே விழுந்தாலும் அடிபட்டாலும் ஏதாச்சும் ஆயிரும், நிஷேதம் ஆயிரும். அவனுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்கண்ணே. நமக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால் அங்கே போகாத இங்கே போகாத அப்படின்னு சொல்லவே மாட்டாங்கண்ணே. ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் அப்படி தானே இருக்கும். எங்கே போனாலும் நீ போயிட்டு கரெக்டாக வந்துடுவ, எப்படி யார்கிட்ட எப்படி இருக்கணுமோ அவங்ககிட்ட அப்படி இருந்துருவேன்னு சொல்லிட்டு நம்மளை நம்பிக்கையாக விடுவாங்கண்ணே எங்கேயுமே. களத்தில் வந்து நீங்கள் வந்து ஏதாவது இந்த மாடை பிடிச்சாகணும், இல்லை இவங்க மாடை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி எதுவும் உங்களுக்கு? இல்லைண்ணே. அப்படிலாம் இவங்க மாடை பிடிக்கணும் அவங்க மாடை பிடிக்கணும் அப்படிலாம் கிடையாதுண்ணே. எல்லாருமே அவங்க கொண்டு வந்து மாடு அவுக்குறாங்க. அவங்க மாடு அவுக்குறவங்க, மாடு வளர்க்குறவங்க வந்து அவங்க கொண்டு வந்து அவுப்பாங்க. அது அவங்க இதுண்ணே. நம்ம மாடு பிடிக்கணும், நம்ம ட்ரைனிங் இருந்துட்டு இங்கே எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி போய் அங்கே பிடிக்கணும். இன்னார் மாடை தான் பிடிக்கணும்,
இவங்க மாட்டை தான் இது பண்ணணும் அப்படின்லாம் கிடையவே கிடையாதுண்ணே. இப்போ உங்களை மாதிரி புதுசாக வந்து மாடு பிடிச்சி பழக ஆரம்பிக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? பொறுமையாக இருக்கணும்ண்ணே, அதுக்கு மேலே தைரியமாக இருக்கணும்ண்ணே. பொறுமையாக இருக்கு, ஏன்னா பொறுமை இல்லாமல் அவங்க மாட்டுக்கு போய் மாடு பார்க்குது பார்க்கல அது கூட தெரியாமல் போய் விழுந்துடுறாங்க, உயிருக்கு சேதம் ஆயிடுது. அப்படி இருக்கக்கூடாதுண்ணே, தெளிவாக பிடிக்கணும்ண்ணே. தெளிவு இல்லாமல் இருந்தால் அவங்க காயப்பட்டுருவோம்ண்ணே. ஏமாறாமல் பிடிக்கணும்ண்ணே, ஏமாந்தோம்னா குத்து விழுந்துரும்ண்ணே, காயப்பட்டு போகும்ண்ணே. இது கோரிக்கை எதுவும் இருக்கா அரசுக்கோ இல்லை யாருக்கும் சொல்லுங்க? ஆமாண்ணே, இது நான் 2-3 வருஷமாக சொன்னோம்ண்ணே. நான் இல்லை, மீதி உலக புகழ் பெற்ற பாலமேட்லேயும் அலாலும் ஜல்லிக்கட்டு பிரேசுவாங்க, அவங்கள தானே சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லாருமே ஜல்லிக்கட்டு ஃபீல்டில் இருக்கவங்க எல்லாருமே கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப் கொடுத்தா கொஞ்சம் எல்லாருமே கொஞ்சம் மனசு அவங்க வீட்டில் பெற்றவங்க கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பாங்கண்ணே. அவங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருக்குண்ணே. இது போக ஜல்லிக்கட்டில் வந்து யார் யாருக்கு உயிர் சேதப்படுதோ அவங்க வீட்டுக்கு வந்து நிதி உதவியோ இல்லை அவங்களுக்கு ஏதாச்சும் அரசு வந்து இந்த தமிழ்நாடு அரசு பண்ணுச்சுன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குண்ணே. பாவம் உயிர் போயிடுது, அவங்க வீட்டிலாம் நம்ம போய் பார்க்கும்போது அப்படி ரொம்ப மனசு கஷ்டமாயிருதுண்ணே. நம்மளால் எதுவும் பண்ண முடியலண்ணே இந்த இடத்துல, ஏன்னா நம்மளும் கஷ்டப்படுறோம். நம்மளால் முடிஞ்ச உதவி தானே பண்ண முடியும். இது இந்த மாதிரி தமிழ்நாடு அரசு ஏதாச்சும் பண்ணுச்சுன்னா அவங்க குடும்பத்துக்கு ஏதாச்சும் இதாக இருக்கும். நான் அவனியாபுரம் கார்த்திங்க அம்மா, முதல் பரிசு வாங்கின கார்த்திங்க அம்மா. என் வீட்டுக்காரர் கொத்தனார் வேலை தான் பார்க்குறாரு. எனக்கு 3 பசங்க. படித்து ஒரு டிகிரி முடிச்சிருக்கு கார்த்தி. முடிச்சுட்டு இப்படி மாடு கண்டு என் மாமனார், எங்கள் அப்பா, எங்கள் அண்ணன் தம்பியெல்லாம் மாடு கண்டு தான் வச்சுருந்ததுனால அந்த ஆர்வம் அவனுக்கு இருந்து, ஒருத்தர் கபடி வீரர், ஒருத்தர் மாடு கண்டில் இதாகிருக்கு. 3 பசங்க. இன்னொருத்தனும் மாடு பிடிக்கிறதுல ஆர்வமாக இருக்கேன். நான் ஒருத்தரை மாதிரிலாம் வருத்தப்பட மாட்டேன். அவன் காப்பு கட்டி விரதம் இருந்தேன்னா நாங்களும் காப்பு கட்டி நல்லபடியாக அவனுக்குன்னு இல்லை, விரதம் எல்லா பயலுகளும் எல்லாம் நல்லபடியாக விரதம் இருப்பேன். ஒரு மாதத்துக்கு நாங்களும் சேர்ந்து இருப்போம். அவனுக்குன்னு இல்லை, எல்லா பயலுகளும் மாடு பிடிக்குது, மாட்டுக்கு எந்த சேதாரம் வரக்கூடாது, அவன் எந்த பிள்ளைகளுக்கு எந்த சேதாரம் வரக்கூடாதுன்னு தான் விரதம் இருப்போம். கோயிலுக்கு போயிட்டு நல்லபடியாக வரணும் அப்படின்ட்டு. அவர் முத மாடு பிடிக்க போனப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இப்போ இவ்வளோ பரிசுகள் வாங்குறப்ப எப்படி? ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. இப்போ அந்த பரிசுகள்லாம் வாங்கிட்டு வராரு இல்லையா, கார்லாம் வாங்கிட்டு வராரு, அது நிறுத்துறதுக்கு உங்களுக்கு வசதி இருக்கு, இடம் வசதி இருக்கா? அதை பயன்படுத்துனீங்களா? என்ன இந்த பயன்படுத்த நிப்பாட்ட இடம் தான் இல்லை. விற்று படிக்க தான் வச்சு, போன வருஷம்லாம் விற்று 3 பேர்த்துக்கு ஃபீஸ் கட்டி நல்லபடியாக படிக்க தான் வச்சுருக்கோம். இந்த வருஷம் ஏதோ வச்சுக்கிருவோம்னு நினச்சிருக்கோம். ஏதோ கூலி வேலை பார்த்தனால அவன் படிச்சுக்கிட்டான் பெரியவன். அவன் தான் எங்களையெல்லாம் பார்த்துக்கிறான். 2வது ஆள் கபடி வீரர், இன்னொருத்தன் மாடு பிடிக்கிறது. நான் ஒருத்தர் மாதிரி போங்க அங்கே போங்க இங்கே போங்க அப்படிலாம் சொன்னேன். நல்லபடியாக உங்கள் சந்தோஷம் ஏதோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏதோ நல்லபடியாக ஒரு சேதாரம் இல்லாமல் வந்தால் எப்படி ஒரு உணர்வுகள் இருக்கும்ல. பெற்ற தாயாக இருந்தாலும் இப்போ நம்ம மயங்க எங்கே போயிருக்காங்க வச்சுருக்காங்க. இப்போ 2வது ஆள்லாம் ஹரியானா வரையும் போயிட்டு வந்தேன் வீர விளையாட்டில் கபடிக்கு. ஏதோ எதனால ஒரு கவர்மெண்ட்டு அரசாங்கம் எதனால் ஒரு உதவி பண்ணலாம் அப்படியே இந்த இப்போ இப்படி சொல்கிறதே அப்புறம் அப்படியே விட்டுறாங்க. விளையாட்டுக்கு எவ்வளவோ என்னென்னமோன்றாங்க. ஒரு உதவி பண்ணலாம், ஒரு கவர்மெண்ட் வேலை கொடுக்கலாம், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.